வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது. உங்களுடைய 6ஆம் வீடு ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களால் தான் நம்முடைய கீர்த்தி என்பது முடிவாகிறது. நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. தப்பு பண்றதுக்கு தான் நிறைய யோசிக்கணும். பிட்டு வச்சு எழுதுறாங்க பரீட்சையில மாணவர்களுக்கெல்லாம் கூட சொல்றேன். இந்த ஆன்லைன்லேயே இந்த சூது விளையாடுற விளையாட்டுகள் இதெல்லாம் வருது. இப்போ இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன, பாதகாதிபதி சூரியன்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களை கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் ராசிநாதன் போய் சேர்ந்த ஆள் அந்த மாதிரி பாதகாதிபதி சூரியனோட சேர்ந்துடுறார். அவர் ஹெச்ஓடி வேற, சூரியன் நினைச்சதை சாதிப்பார். ஸோ சூரியன்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள கர்வம் என்பது அதிகமாகும். நான் எனும் குணம் வருகிறது. நம்ம அசிங்கப்பட போறோம். இந்த மாசம் ஓடும் இந்த வண்டி, அடுத்த மாசம் திரும்ப செவ்வாய் இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாட்டிக்குவீங்க. என்ன ஒரே வார்த்தை சொல்றேன், ஓவர் கான்பிடன்ஸ் உங்க கண்ணை மறைக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை எப்படி தண்டிக்கிறான் என்றால், உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கான மாசி மாத பலன்கள். கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களுக்கு நீங்கள் அளித்த ஏகோபித்த ஆதரவிற்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாசி மாதம் பலன்கள், அதாவது மார்ச் மாத பலன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிதான் இதை அழகாக ஒவ்வொரு இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இப்படி போனால் அது ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லது, இதெல்லாம் உங்களுக்கு கெட்டது போன்றவற்றை எடுத்து சொல்லுகிறோம். இந்த பெரும்பணியில் ஐபிசி பக்தி தன்னை இணைத்து கொண்டுள்ளது. உங்களை தினமும் சந்திப்பதில் எனக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஐபிசி நம்ம நிகழ்ச்சி வரும்போது மட்டும் ஒரு பெரிய திரையில் பாருங்கள், குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். காலைல 8 மணிக்கு நிகழ்ச்சி வந்தோன்னே ஒரு பெரிய திரையில் பாருங்கள். அன்றைய நாள் உங்களுக்கு நல்லா ஆகலைன்னா என்னன்னு கேளுங்க. அன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும். ஐம் ஷூர். ஏன்னா நம்ம ராசி பலன் மட்டும் சொல்கிறதில்ல, ராசி பலனோடு சேர்ந்து நிறைய குடும்ப விஷயங்கள் பேசுகிறோம், நிறைய ஜாலியான இளமையான விஷயங்கள் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்குள்ளே போயிடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடு, உங்களுடைய 6ஆம் வீடு ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்திருக்கிறார். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், ராசிநாதன் அவர், ராசிநாதன் சுக்கிரன் 1 8 குடைவன் உச்சமாகி 6ஆம் வீட்டு இருக்கு. இது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். விபரீத ராஜயோகம், 8 குடைவன் 6இல் மறைந்ததால் அது விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம். ஆனால் கூட சேர்ந்திருக்கிறது யார்? பாதகாதிபதி. நான் இப்போ தான் ஒரு ராசிக்கு சொல்லி முடித்தேன். தீயோர் சேர்க்கை தீமை பயக்கும் அப்படின்னு சொன்னேன். நாம் யாருடன் சேர்ந்திருக்கிறோமோ அவர்களால் தான் நம்முடைய கீர்த்தி என்பது முடிவாகிறது. நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஒரு அழகான ஒரு வரி சொன்னால், இறை அன்பு அவர்களுடைய ஒரு வரி ஒன்று படித்தேன். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. இவ்வளோ இது வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. தப்பு பண்ணுறதுக்கு தான் நிறைய யோசிக்கணும். இந்த பிட்டு வச்சு எழுதுகிறாங்க பரீட்சையில் மாணவர்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் படிச்சுட்டே போயிடலாம். இதுக்கு உட்காந்து இவ்வளோ மெனக்கெட்டு இது எடுத்து இங்கே சொருவி அங்கே சொருவி தப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டே போயிடலாம். குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க நான் சொல்லலை. இப்படி குறுக்கு வழி நண்பர்கள் நம்மோடு வரும் பொழுது அவர்களை நம் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. நம் மனதிற்குள் அனுமதிக்காமல் இருப்பது நமக்கு நல்லது. என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் அதெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நமக்கு அன்னை வளர்ப்பு அது இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா நமக்கு சொல்லித்தரத்துக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா வந்துருச்சு. நம்மளை நல்ல வழியில் கூட்டு போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது, கெட்ட வழியில் கூட்டு போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த ஆன்லைன்லேயே இந்த சூது விளையாடுற விளையாட்டுகள் இதெல்லாம் வருது. இப்போ இந்த 6ஆம் வீடு அப்படிங்கிறது என்ன, பாதகாதிபதி சூரியன்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டிஜிட்டல் வர்த்தக முறையில் பணத்தை பிடுங்கிறது உங்கள்கிட்ட. இப்படி இந்த டிஜிட்டலில் ஏமாந்து போயிட்டேன், எனக்கு ஒரு கிறுக்கு மாதிரி காலில் எந்திரிச்சு நான் வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டு விளையாண்டா தான் எனக்கு ஒரு இது. எத்தனையோ கேம் அடிக்டர்ஸ் இங்கே பார்க்குறேன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 பேர் நான் பார்க்குறேன். அத்தனை பேருடைய குடும்ப பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஐம் ஹேண்ட்லிங் மோர் தேன் என் அட்வொகேட். நான் இது சுய தம்பட்டத்துக்காக சொல்லலை. அதில் நிறைய பேருடைய இளைஞர்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று தப்பான ஒரு விஷயத்தை சாப்பிடக்கூடாத சாப்பிட்டுட்டு இருக்கான் டெய்லியும், அல்லது பார்க்கக்கூடாத பார்த்துக்கிட்டு இருக்கான் டெய்லியும். இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த இணைய உலகம் அவர்களுக்கு நல்லதை சொல்லித் தருகிறதோ இல்லதோ தீயதை சொல்லித் தருகிறது. எப்படி தப்பு பண்ணணும்னு உடனே சொல்லித் தருது. நிறைய பேர் ஹேக்கர்ஸ், இந்த இணையதளத்தை முடுக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது. இதெல்லாம் என்ன ஒரு பெருமையா? நம்ம படிக்க, அதனால தான் சொன்னேன், குறுக்கு வழிகள் மிக நீளமானவை. இப்படி பண்ணி அப்படி பண்ணி ஹேக்கிங் பண்ணி கீக்கிங் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு படிக்கலாமே, நம்ம தொழிலை நம்பலாமே, ஒரு பானிபூரி போட கற்றுக்கலாமே, தப்பு இல்லையே. தொழிலை கற்றுக்கிறதுல தப்பு இல்லையே. உழைச்சி சாப்பிட்ற ஒவ்வொரு காசும் அதுதான் உன்னதமான காசு. நீங்கள் நல்லவர் தான், திரும்பவும் சொல்கிறேன். துலாம் ராசிக்காரர்களை கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் ராசிநாதன் போய் சேர்ந்த ஆள் அந்த மாதிரி பாதகாதிபதி சூரியனோட சேர்ந்துடுறார். அவர் ஹெச்ஓடி வேறு, சூரியன் நினைச்சதை சாதிப்பார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஷாப் ஃப்ளோரில் நிற்கிறதுன்னா நான் நிற்கும் போது ப்ராப்ளம் போனால் அது எனக்கு அசிங்கம். அதுக்காகவே நான் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் 0 பண்ணுவேன். அதே மாதிரி கூட நிற்கிறது யார்? சூரியன், ஹெச்ஓடி. ஹெச்ஓடி கூட இருந்து நீங்கள் கெட்டு போகலன்னா அது ஹெச்ஓடிக்கு அசிங்கம். அதுக்காகவே உங்களுக்கு எடுப்பார். சார் சிம்பிள் சார், நீங்கள் கெட்டு போகிறதுக்கு ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம். சந்திரன் எனக்கூடிய இந்த மனசை கெட வச்சுட்டாலே நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. அதை கெடுக்கிற ஆள் ஒவ்வொரு ஸ்டைலில் கெடுப்பாங்க, அவ்வளோதான். புதன் வரும்போது பிஸ்னஸ் மைண்டாக கெடுப்பார், சுக்கரன் வரும்போது பெண்களை கொடுத்து கெடுப்பார், அல்லது சனி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கெடுப்பாங்க, கெடுக்கிற. ஆனால் எல்லாத்துக்கும் மீடியா என்ன? மீடியானா என்ன? மீடியம், அதாவது அந்த ஊடகம் அப்படிங்கிறது மனசு தான். இந்த மனசுங்கிற அந்த ஊடகத்துக்குள்ளே அது ஒரு கலர், எந்த கலர் ஊற்றுறீங்களோ அது அந்த கலராக மாறிடும். புரியுறதா? ஸோ சூரியன்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள ஊற்ற கர்வம் என்பது அதிகமாகும். நான் எனும் குணம் வருகிறது. சார் வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னுக்கு வராமல் இருக்க மெயினான காரணமே கர்வம் தான். இன்றைக்கி ஹெட்வெயிட் இருந்தால் ஒரு தீப்பெட்டி இருக்கிறது, தீக்குச்சி இருக்கிறது, நம்ம படிச்சிருப்போம் அதெல்லாம். தீக்குச்சி ஏன் எரிந்து போகிறது? தீக்குச்சியின் தலையில் வெயிட் இருக்குது, தலைக்கணம் மிகுந்தது, அதனால் தீக்குச்சி எரிந்து விடுகிறது, தீப்பெட்டி எரிவதில்லை. அவ்வளோதான். எத்தனை பேர் உரசினாலும் தீப்பெட்டி அப்படியே இருக்கிறது, உரசியுடன் எரிந்து போகிறது தீக்குச்சி. காரணம் அந்த தலையில் கனம் இருக்கிறது. தலையில் கனம் இருக்கக்கூடாது. நான் இன்னும் படிக்கணும். நான் இன்னும் படிக்கவே இல்லை. என்னை கேட்டால் நான் இப்போ கூட சொல்லுவேன், என்னெல்லாம் படிச்சிட்டிங்களா? ஐயோ நான் படிக்கவே இல்லை. நீங்கள் கிளாஸில் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னடா நல்லா படிச்சிட்டியாடா, எக்ஸாமில் நல்லா படிச்சிட்டியா? இல்லைடா நான் படிக்கவே இல்லை, நானே டென்ஷனில் இருக்கேன். படிச்சுட்டே இருப்பான். படிச்சுட்டேன்னு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராது, வரக்கூடாது. உங்களுக்கு என்றைக்குமே படிச்சுட்டேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே கூடாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் எண்ணம் அறிவுக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் எண்ணங்களெல்லாம் புதுசாக கற்றுக்கிறது வித்தை இப்படியே போயிடணும். அவ்வளவு கெட்ட நேரத்தில் இருக்கீங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். இவர் யார்? இவர் உங்களுக்கு செவ்வாய் யார் என்று பார்த்தால் உங்களுக்கு அப்படியே 7 கூடையவர். 7 கூடையவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 7 கூடையவர் 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? மனைவியோட பிரச்சனை. இது ஒரு பக்கம். 7 கூடையவர் பிரச்சனையாக இருக்கும்போது சுக்கிரன் உச்சமானா என்ன ஆகும்? இந்த இடத்த ஃபில்லப் பண்ண இன்னொருத்தர் வராங்க. மனைவி இல்லாத வெற்றிடத்தை ஃபில்லப் பண்ண இன்னொருத்தர் வராங்க. நம்ம அசிங்கப்பட போகிறோம். இந்த மாதம் ஓடும் இந்த வண்டி, அடுத்த மாதம் திரும்ப செவ்வாய் இயல்பு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்போது நாம் தெரிந்தே தான் அந்த தவறை செய்கிறோம். இவருக்கு மாற்றாக இவரை நியமிக்கிறோம். எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்வோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். மனைவி கூட பிரச்சனைனா அது தனி டிபார்ட்மெண்ட். மனைவி காலில் தான் போய் விழணும். இதற்கு மாற்று ஐடியாவாக உன்னிடம் கிடைக்காத சந்தோஷம் இவர்களிடம் கிடைக்குமா என்று நான் முயற்சி செய்தேன். இந்த முயற்சி அத்தனையும் படுதோல்வி தான் அடைஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும். யாரிடமிருந்து எது கிடைக்கிறதோ அது அவர்களிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது வீண். அது நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே நேராக குரு 8ல். இந்த குரு யார்? 3, 6 கூடியவர். இவர் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகம் எல்லாம் சொல்லலாம். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும்.
அவ்வளோதான், சிம்பிள், ஒரே வார்த்தை. அப்போ ஏற்கனவே எனக்கு சூதாட்ட குணம் வந்துடுது. நான் ஆன்லைனில் எப்படியோ பணத்தை இழக்கிறேன். சில பேர் பெட்டிங் பண்ணுவாங்க, தெரிஞ்சே பெட்டிங் பண்ணுவாங்க. இதில் தோற்று போயிடுவோன்னு தெரிஞ்சே பெட்டிங் பண்ணுவாங்க, ஏலம் விடுறது இதெல்லாம். சில பேர் இந்த இன்ட்ரோடேன்னு சொல்லக்கூடியது, காலையில் மும்பை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, இந்த சென்னை மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, போய் 1 லட்சம் இறக்குவாங்க. அடுத்த 10வது நிமிஷம் 1 லட்சம் காலி, சுவாஹா, போச்சு. 1 மாதம் உழைப்பு போச்சு. ஏன் இவ்வளோ பேராசை? இன்ட்டு 10 லாட்டுனா 10 லட்சம் ஆகிடும். ஆகலைன்னா இருந்த 1 லட்சம் போயிடுச்சுன்னா நமக்கு ஏன் இவ்வளோ நம்பிக்கை? நிறைய ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன். கதை கண்டிப்பாக நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிரும். யார் இல்லைன்னா, ஒருவேளை ஜெயிக்கலைன்னா என் காலை ஊனிக்கிறதுக்கு எனக்கு இந்த சோர்ஸ் இருக்குது, இந்த இழந்த பணம் எனக்கு இப்படி திரும்பி வரும், ஆடு மூலிமா வரும், இது இப்படி வந்துடும், அதை வச்சு டேலி பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிப்பேன், இது ஒரு ஜஸ்ட் அட்டம்ப்ட்னு நினச்சிப்பேன் அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கிறவங்க படத்தை எடுங்க. இருக்கிற வீடு மாடு கண்ணு எல்லாத்தையும் விற்று ஒருவேளை அது ஓடனா எல்லாம் போச்சு. என்ன ஒரே வார்த்தை சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்கள் கண்ணை மறைக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை எப்படி தண்டிக்கிறான் என்றால், இறைவன் உங்கள் கண்களுக்கு ஒரு திரையிட்டு விடுகிறான். உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது உங்கள் கண்களுக்கு ஒரு திரையிட்டு விடுகிறான். நீங்கள் தவறுகளை தெரிந்தே செய்கிறீர்கள். நல்லா தெரியும் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு, உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சே தான், உங்களுக்கு தெரியாமல் இங்கே எது நடக்கிறது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சே தான் எல்லாம் நடக்குது. அது எந்த ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, அது எந்த பழக்கம், கெட்ட பழக்கம், அது இது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்கிறது. தெரிஞ்சே தான் போய் சொன்னீங்க, தெரிஞ்சே தான் ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுனீங்க, தெரிஞ்சே தான் எல்லாம் பண்ணீங்க, இப்போ மாட்டிக்கிட்டீங்க. தெரிஞ்சே தான் வேலை போச்சு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சே தான் நடக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஒரு மாதம் துலாம் ராசிக்கு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கூட இல்லை. நீங்கள் எதுலையும் சிக்கிக்காமல் இருந்து ஒரு மே மாதம் வரைக்கும் ஓட்டிட்டிங்கன்னா, இன்றைக்கி காலைல படித்தேன் சார், தஹா சஹி ஹே சஹா, நம்ம ஒரு உருது கவிதை, யாரேனும் யாருக்கேனும் துரோகம் செய்திருந்தால் அவர்கள் வீட்டிற்கு சென்று பாருங்கள் அப்படின்னு அந்த கவிதை சொல்லுது. இதை நம்ம வள்ளுவர் சொல்கிறார், அறம் சூழும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பயமுறுத்துறார் திருக்குறளில். எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரில. அறம் சூடும் சூழற்க என்னமோ சம்திங் வரும். தெரிஞ்சே தப்பு பண்ணாதீங்க, தெரிஞ்சே தப்பு பண்ணிங்கன்னா அந்த அறமே உங்களை கொல்லும். இந்த அறம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா, நீங்கள் தப்பு பண்ணிங்களா ரைட்டு பண்ணிங்களான்னு. இந்த குணம்லாம் எனக்கு ஏன் வருது? நான் ஏன் இதை பற்றிலாம் யோசிக்கணும்? நான் என்ன அறத்துக்கு விரோதமாக போயிட்டேன்? இந்த இவங்க கூட சகவாசம் வச்சுருக்கீங்க பாருங்கள், இவனை முதல்ல துரத்து விடுங்க. இவனை துரத்து விட்டிங்கன்னா எல்லாம் தெரியா போச்சு. பாதகாதிபதி சூரியன் இவன் தான், சரியா? ஆக இந்த ஒரு மாதமும் தனிமையாக நீங்கள் மட்டும் உங்கள் பொழப்பை பார்த்துக்கிட்டு நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா உருப்படலாம். நம்ம யார் கூடயாவது சேர்ந்து தீய நண்பர்கள் பேசுகிறத கேட்டு ஷார்ட்கட்டில் முன்னுக்கு வரலாம். இது தூக்கி அதில் போடலாம், அது தூக்கி எதுவும் வேண்டாம். இருக்கிற பொழப்பை பார்ப்போம். காலைல போவோம், நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, நமக்கு வேலை இருக்குது. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய ஃபோனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்ன அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ibcbakti.com அந்த வெப்சைட்குள்ளே போனாலும் என்னுடைய தரவுகள் வரும். அதில் நீங்கள் புக் பண்ணி என்னோட நேரடியாக பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஒண்டர் பார் ஸ்டுடியோஸ் தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது.